யூஜிடிஆர்பி மேக்ஸில் ஒரு சம்மு ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது. சால்வ் த ஈக்குவேஷன் 3x³ minus 12x² plus 52x minus 24 equal to 0. whose the roots in ஜிபியில் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டில் ஏபியில் ஒரு சம் பார்த்துருப்போம் ரூட்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு. இப்போ ஜிபியில் பார்ப்போம். ஸோ இதுக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2/3, 2,6. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது நம்ம சால்வ் பண்ணிவிட்டு எது ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா ஜிபியில் நம்ம எப்படி ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணோம்னா ஆல்ஃபா பை காமா, ஆல்ஃபா ஆல்ஃபா காமா. ஸோ இது வந்து நம்ம ஜிபியில் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அங்கே ஏபியில் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஆல்ஃபா ப்ளஸ் டி, ஆல்ஃபா, ஆல்ஃபா மைனஸ் டி, 3 ரூட்ஸுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே ஜிபியில் வந்து இது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், ஏபினா அடிஷன், ஜிபினா ப்ராடக்ட்டு. சரிங்களா? ஜாமெட்ரி ப்ராக்ரஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கு வந்துட்டு ஆல்ஃபா பை காமா இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா காமா. ஸோ இதை எப்படி ஃபைண்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஆல்ஃபா பை காமா இன்ட்டு ஆல்ஃபா காமா ஈக்குவல் டு, ஸோ ஜிபியில் கொடுத்துருந்தாங்கன்னா கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷனுக்குள்ள கான்ஸ்டன்ட் வேல்யூ பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப், கான்ஸ்டன்ட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூபு. அப்போ கான்ஸ்டன்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 24 கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் வரும், மைனஸ் கான்ஸ்டன்ட் பை கோஎஃபிஷியன்ட். ஸோ 24 வந்து மைனஸ் 24 இருக்கும். ஸோ ப்ளஸ் 24 பை 3. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் வந்து ஈக்குவேஷனில் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 3 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காமாவுக்கு காமா கேன்சல் ஆகிடும். ஸோ ப்ராடக்ட்ன்றதுனால ஆல்பா பவர் 3 வந்துடும். ஸோ அப்போ ஆல்பா பவர் 3 ஈக்குவல் டு டிவைட் பண்ணோம்னா 8 வந்துடும். ஸோ ஆல்ஃபா எடுக்கும்போது கியூப் எடுக்கும்போது 2 ஆகிடும். இது வரைக்கும் புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ரூட் ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இன்னும் 2 ரூட் இருக்குது. அது நம்ம எப்பயும் செய்கிற மாடலில் செஞ்சுக்கலாம். நீங்கள் சப்ஸ்டியூட் மெத்தடில் கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. 2ன்றது ரூட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் கியூபுக்கு வந்து 3, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 26, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 52, கான்ஸ்டன்ட் வந்து -24. ஸோ 2 வச்சு பண்ணும்போது ஃபஸ்ட்டு 0, 3 வந்துடும். 3 சார் 6, -20, 22 வந்து 22 சார் 40, -40, இங்கே 12 வந்துடும் ரிமைனிங்கு. மல்டிப்ளை பண்ணும்போது 12 இன்ட்டு 2 பண்ணும்போது 24. ஸோ இது 0 ஆகிடும். ஸோ இப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிடும். 3x² -20x + 12 ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சிடும். ஸோ இதை ஃபேக்டரேஷன் பண்ணுறோம்னா கோஎஃபிஷியன்ட் x² முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்கிறத விட இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் 12 கூட. அப்போ 3x² -20x + 36ன்னு வந்துடும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 36 வரணும், ஆட் பண்ணால் 20 வரணும். அப்போ 218 வந்துடும். 218 சார் 36. ஸோ -20ன்றதால ரெண்டுத்தையும் மைனஸ் கொடுத்தீங்கன்னா ஆட் பண்ணால் -20 வந்துடும். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ ப்ளஸ் 36 வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ இதோட ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 36 இருக்கு, -218. இதை ஒரு நம்பரால் டிவைட் பண்ணும்போது சின்ன நம்பர் ஆகும் இல்லைங்களா? அதனால் இங்கே 3, இது 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6 வந்துடும். சரிங்களா? அப்போது இதை வந்துட்டு -2/3, இங்கே வந்து -6ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் மைனஸ் இருக்குது. இதுதான் நம்ம இப்படி எழுதிங்களா x - 2/3 = 0ன்னு ஒன்று, x - 6 = 0. அப்போ x = 2/3, x = 6. ஸோ இது 2 ரூட் கிடைச்சிச்சு. அப்போ ஆல்ரெடி ஒரு ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம், இது ஒரு 2 ரூட், 3 ரூட் கிடைச்சிச்சு. அப்போ த கிவன் ஈக்குவேஷன் ரூட் வந்து
த ரூட் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன் வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டில் என்ன கிடைச்சதுன்னா 2/3ன்னு ஒன்று இருக்குது, 2ன்னு ஒன்று கண்டுபிடிச்சோம், 6ன்னு ஒன்று. ஸோ இந்த 3 ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து கொஷினில் இருக்கான்னு பார்ப்போம். அவங்க கொடுத்த கொஷினில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா 2/3 2,6 இதுதான் நம்ம கண்டுபிடிச்சோம். இது இல்லை சரியா. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஏ. தேங்க்யூ.